ஓம் அகத்தீசாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடியே சரணம் சரணம். நவகோடி சித்தரிசிகாங்கள் திருவடிகள் சரணம் சரணம். நான் தவநிலையில் இருக்கும் பொழுது சிறிது நேரம் ஜோதி, பிரகாசமான ஜோதி சிறிது நேரம் காட்சி. பிறகு நந்தியம்பெருமான் பறப்பது போன்ற ஒரு காட்சி. இது என்னலை என்று தெரிய வேண்டும். ஜோதி வெளிச்சமாக இருந்ததாக்கும். ஜோதி பிரகாசமான ஜோதி சிறிது நேரம். பிறகு நந்தியம்பெருமான் பறப்பது போன்ற ஒரு காட்சி. ரெக்க இருந்ததா சும்மா அப்படி பறந்து போகிறாரா? பறப்பது மாதிரி, குறுக்கு நெடுக்கும் பறந்து பறந்து போகிற மாதிரி, இங்கிட்டு பறந்து போகிற மாதிரி. ஓம் அகதீசாய நமக. இறைமகா சபைதனை அழகுபெற ஆற்றலோடு அற்புதமாக வளம் வருவதற்கு முன்பாக ஏற்றமுடன் இச்சபையில் வந்து அமர்ந்து அருளாசிகளை வாரி வழங்குகின்ற இறைநிலைதனை தாங்கி நின்று நல்ல ஆன்மாவாக வளம் வருகின்ற அரங்க மகா தேசிகனுடைய அருள் வழி வந்து ஆற்றல் கொண்டு அவன் காட்டி அகத்தீசாய நமக என்ற ஒற்றை சொல்தனை உள்ளூரை ஏற்று நின்ற நிலைக்காக சபை நாடி வந்து அமர்ந்த அந்நிலைக்கு அகத்தியன் நல்லாசிகள் வழங்க. ஓம் அகதீசாய நமக. தான தர்ம கைங்கரியம் ஒன்றே, அகத்திய நாமம் ஒன்றே, இப்பூவுலகில் ஜெயிக்கலாம் எம்மானிலனும் என்ற அற்புதமான தத்துவார்த்த ரீதிதனை உலகோர்க்கு பறைசாற்றிய 7ஆம் படை வீடாய் திகழ்ந்த அற்புதமான அகத்தியன் சன்மார்க்க சங்கத்தினுடைய நிறுவனராய் ஆற்றல் கொண்ட அற்புதமான சித்தனாய் வளம் வந்த அரங்க மகா தேசிகனுடைய ஆற்றலோடு அவன் உருவாய் வளம் வரும் சீடனே அகத்தியன் ஆசி வழங்குக. அற்புதமாக சபைதனை நாடி வந்து அமர்ந்திருக்கின்ற அவனுடைய ஆன்மாவும் உம்மோடு வந்து கலந்திருந்து உமது இல்லத்திலிருந்தும் அருள்வாளிக்கின்றது என்ற அகத்தியன் ஆசி வழங்கி சபை நாடி வந்து கோமாதா பூஜை கலந்து தவக்காலங்களில் எரிந்த அற்புதமான அத்தகைய ஜோதி என்பது சிவமகா வாழை சித்தன் அமர்ந்து தவம் ஆற்றுகின்ற பொழுது அவனுக்குள் இருந்து எழுகின்ற அருள் வளையத்தின் மூலமாக எழுகின்ற சிவஜோதியை, அற்புதமான ஜீவ ஜோதியை, பிரபஞ்ச மகா சபை ஜோதியை அறுபடை திருமுருகன் ஒன்றாக அமர்ந்து எழுபடையா மருதமலையை இணைத்து வைத்து அமர்ந்து தவம் காணும் இத்தகைய அணையா ஜோதியினுடைய சீற்றத்தை வெளிச்சத்தினை கண்டா என்ற அகத்தியன் ஆசி வழங்குகிறார். அற்புதமாக நந்தி தேவன் இறைமங்கள நந்தி பர்வதமலை நந்தி என்னும் முப்பெரும் நந்திகள் ஒன்றாக இணைந்து ஆங்காங்கு அதன் பணிகளை செய்து செவ்வனே அத்தகைய பணிகளை செய்து நடத்தி வருகின்ற காலகட்ட நிகழ்வுகளில் அது பறந்தோடி வருகின்ற நிகழ்ந்தோடி நடந்தோடி வருகின்ற காட்சிதனையும் கண்டா என்ற அகத்தியன் ஆசி வழங்குகிறார். இறை சபையில் நந்தியினுடைய காட்சி பெறுவது என்பது அதிமகா உயர்வுன்னத காட்சி என்ற அகத்தியன் ஆசி. ஏனெனில் அத்துணை நிகழ்வையும் தன்கரம் எடுத்து ஏற்று நடத்தி கொண்டிருப்பது இறை மங்கள நந்தி என்ற அகத்தியன் ஆசி. அந்நந்தியெல்லாம் ஒரு காலங்களில் இச்சபையிலிருந்து செல்கின்ற பொழுது சித்தனை உணர்ந்த சீடர்களுக்கு புரியும். நந்தி எங்கு செல்கின்றது, எங்கு திரிந்து வருகின்றது, எத்தகைய பணிகளை செய்ய போகின்றது, செய்து வந்து கொண்டிருக்கின்றது என்று முற்காலங்களில் தெரியும். அது பிரபஞ்ச மகா சபையினுடைய இத்தகைய அதி உன்னத உயராற்றல் கண்டு மானிடர்களாகிய இத்தகைய பூவுலகில் வாழ்பவர்கள் எதிர் நிலை நோக்கி செல்கின்ற பொழுது, எதிர்குரல் கொடுத்து செல்கின்ற பொழுது நந்தி அங்கு சென்று அவர்களுடைய நிலைகளை மாற்றி வருகின்ற பணியை செய்து வருகின்ற பொழுது சித்தனுக்கு தெரியும் இது எங்கோ ஒரு வேண்டாத வேலைக்காக செல்கின்றதென்று. அச்சித்தன் சிவமகா வாழை சித்தன் இறை சபை ஆசான் அந்நந்தியினை இறுக கயிற்றை பிடித்து இழுத்து வந்து சபைதனில் கட்டுகின்ற காட்சிதனை ஒவ்வொரு சீடனும் கண்டிருக்கின்றார்கள். செல்வது தெரியும். நந்தி முன்பு செல்வதற்கு முன்பாக இறை சபை ஆசான் இழுத்து வந்து விடுவான். ஆனால் சிவசூட்சம நூல் ஆதி இறை பேலை சபைக்கு கிடைத்த அக்காலம் முதல் சபைதனை எதிர்குரல் கொண்டு, எதிர்குரல் என்பது யாம் உரைத்தோமே மானிடன் எத்தகைய நிலையில் ஒரு மானிடன் உயர்கின்ற பொழுதும், ஒரு ஆசான் ஒரு இறையாளன் உயர்கின்ற பொழுது எதிர்ப்பு இல்லாமல் ஒரு இறையாளனும் ஒரு மகானும் இத்தகைய பூவுலகில் வாழ்ந்ததில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அத்தகைய எதிர்குரல் கொடுக்கின்ற ஒவ்வொருவனுடைய அத்தகைய வசைபாட்டு நிலைகளையெல்லாம்
மலர் இதழ்களாக தன் கரம் ஏற்று தன் சரீரத்தின் மேல் ஏற்று நின்ற அத்துணை மகான்களும் இன்று சிரஞ்சீவியாக அமர்ந்து பிரபஞ்ச மகாசபையில் ஆசிகளை வழங்குகின்றார்கள் என்று அகத்தியன் ஆசி வழங்குகிறார். அந்நிலையால் சபை நாடி வருகின்ற சீடர்களுக்கும் சித்தனுக்கும் கொடுக்கின்ற எதிர்குரலினை தகர்த்தெறிவதற்காக நந்திகள் புறப்பட்டு செல்கின்றன, சென்று வருகின்றன. முன்பு தெரிந்தது இறை பேழை கிடைத்ததற்கு பின்பால் அகத்தியன் ஆசி வழங்கினோம். செல்வது தெரியாது, வருவது மட்டும் தெரியும் என்று அகத்தியன் கூறிவிட்டோம். செல்வது தெரிந்தால்தானே கயிற்றை இழுத்து பிடித்து வந்து கட்டுகின்றீர்கள். செல்வது தெரியாமல் சென்றுவிட்டு அது பணியை செய்து முடித்துவிட்டு வருகின்ற பொழுது தெரிந்தால் என்ன செய்வீர்கள்? அதற்கும் அகத்தியனுக்கும் சம்பந்தமில்லை. இறைகணங்கள் பார்த்து கொள்கின்றன, எனக்கொன்றும் தெரியாது என்று அகத்தியன் கூறிவிட்டோம். செயல் நடந்தேறி வந்து கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு அங்குமிங்கும் செல்கின்ற நந்தியின் காட்சிகளை காண்பது என்பது மிக அரிது. இவ்வேளைதனில் இச்சூழலில் சபையில் அக்காட்சிதனை கண்ட சீடனை அகத்தியன் ஆசி வழங்கும். அற்புதங்கள் நிறைவேறும் சபையில் ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதங்கள் நிறைவேறி கொண்டிருக்கின்றன என்பதற்கு இது ஒரு சான்றாக நல்ல ஆசி வழங்கி இறை சபையோடு தொன்று தொட்டு தொடர்நிலையாய் அற்புதமான தான் அமர்ந்த தலமதிலிருந்தும் அற்புத கைங்கரியமனை ஆற்றி ஞான பகிர்வுதனை இறை சபை பற்றிய ஞான பகிர்வுதனையும் விளக்கி அற்புதமாய் சிவப்பணி ஆற்ற அகத்தியன் நல்ல ஆசி வழங்கி அமர்ந்திருக்கிறார். திருவடியே சரணம் சரணம். அதாவது நந்தி தான் இங்கே காட்சிகளாக எல்லாருக்கும் தெரியும். மெயினாக வந்து இங்கே ஒன்றுமே தெரியாத நிலையில் உள்ள சீடருக்குள்ள நந்தி கூட்டம் தான் தெரியும். கமாலாம் நந்தியாக தெரியும், பூரம் கொம்பாக தெரியும், வாளாக தெரியும். வீட்டுக்குள்ளேயெல்லாம் நந்தி கூட்டங்கள் பெரிய வரும். இது இறை சபையோட மாண்பு. உங்களை கூட்டு வரதே நந்தி கூட்டங்களை தான் கூட்டு வருதுன்னு சொல்லுது. நந்தியம்பெருமானோட அனுக்கிரகத்தோடு தான் நீங்கள் இங்கே வர முடியும் அப்படின்னு சொல்லுதாங்க. அந்த நந்தி வந்து இமைப்பொழுதும் நந்தி வந்து அப்படி சொன்னாங்கள்ல, அங்கே மெரினாவில் நடந்த அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு கூட நந்தி தான் இங்கேருந்து கூட்டமாக போச்சு. சபையில் இருந்து கூட்டமாக இந்த நடந்த 4 வரைக்கும் போய்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தது. எத்தனை நாள் நடக்கும்னு கூட இங்கே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, உணர்வில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நிகழ்வு தான் இங்கேருந்து காலதேவனே இங்கேருந்து தான் போகுது. அந்த நிகழ்வு இங்கேருந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படி இடையில வந்து இயல்பில் சித்த சபையோட, அதாவது ஒரு ஆள் வளரையில் பிடிக்காது, போராமையில் போட்டியில் வஞ்சகம் சூழ்ச்சி எல்லாமே இருக்கும். இல்லாட்டி கண்ணிட்டு பார்க்கறதில் தீப்பிடிக்கக்கூடிய நிலைகள், திருஷ்டி நிலைகள் எல்லாம் சபைக்கு உருவாகும். அப்படி இருக்கையில் அந்த நந்தி பெறப்பட்டு போயிடும். முன்னாடி நந்தி அவன் எப்போ பார்த்தாலும் சபையை எதிர்ப்பாகவே நினச்சிக்கிட்டு இருந்தால் அங்கே நந்தி தான் பெறப்பட்டு போகும். முதல்ல போய் என்ன செய்யுங்கிறதெல்லாம் சொல்ல மாட்டோம் நாங்கள். அது போயும் அது சில விபரீதமான நிகழ்வுகள் நடக்கும். அது இறை நிகழ்வுகள். அதை பார்த்து முதல்ல பிடிச்சிட்டு வந்துடும். அந்த இவர் கூட பார்த்துருக்காரு, போகையில் பிடிச்சிட்டு இழுத்துட்டு வரதை, அதோட விளையாண்டு கட்டி பிறண்டி கூட்டு வர்றது. ஏன்னா அந்த பர்வதமலை நந்தியெல்லாம் ஒரு மனுஷனாலெல்லாம் அடக்க முடியாது. அது பேராற்றல் மிக்கல் நந்தி, பிரபஞ்ச ஆற்றல் அப்போல்லாம் தன்னலுக்குள்ளே வச்சுருக்கிற நந்தி. அது வந்து சித்த சபைக்கு வந்ததுக்கே பெரும் வரலாறுகள்லாம் இருக்குது. அது சித்த சபைக்கு எப்படி வந்தது அப்படின்னு அது வாழைச்சிதனும் அகத்திய பெருமானும் சிவபெருமானும் எல்லாம் சேர்ந்து கட்டி அடக்கி கொண்டாந்து போட்ட நந்தி. அந்த நந்தி யாருக்கும் அடங்காது. அந்த நந்தி உட்கார்ந்துருக்கிற இடம் தான் பிரபஞ்ச சபை. அதெல்லாம் எந்திரிச்சு போச்சுன்னா அவ்வளோதான், மன்னிச்சு பார்க்கும். இங்கேயே நோண்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா துவசம் பண்ணிக்கிட்டு வந்துடும். இந்த இடம் இருக்கிற இடமே நிம்மதியாக இருக்காது. அந்த வீட்டில் நிம்மதி இல்லாமல் ஆக்கிட்டு வந்துடும். அதனால் அப்படி நிகழ்வுகள் மனித இயல்புக்கு அப்போ வந்து தவத்தில் இருக்கல, அப்படி போயிடக்கூடாதுன்னு போய் கெட்டிட்டு வரத முதல்ல வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க சீடர்கள். இப்போ என்ன இறை சூட்சமாக என்ன பண்ணிடுச்சுன்னா, அந்த நந்தி போகிறது தெரியாது. போயிட்டு ஏதோ ஒரு செயல், நல்ல செயலோ என்ன செயலோ அதை செஞ்சுட்டு வரையில் தான் ஓஹோ இந்த நந்தி போய் அசந்து வருது, அப்போ எங்கே போய் என்ன செஞ்சுருக்குன்னு பார்த்தா தான் அது எல்லையை கூட இப்போ காமிக்க மாட்டேங்க. அங்கே போயிட்டு வரதான் இப்போ காமிக்காங்க. அந்த நிகழ்வு வந்து சித்த சபையில் எடை விடாது நடக்கு. ஏன்னா கலியுகத்தை மாற்றணும்னா லேசப்பட்ட வேலையா? அதுக்கு எவ்வளோ எதிர்ப்பு வரும். ஒரு சின்ன விஷயம் நல்லது பண்ணதுக்குள்ளேயே ஊரில் எவ்வளோ எதிர்ப்பு வருது. அப்போ பிரபஞ்சத்தை ஃபுல்லாக கலியுகத்தை மாற்ற பணியை சித்த சபைக்கு செஞ்சான்னா எவ்வளோ எதிரிகள் வருவாங்க, தொல்லைகள் கொடுப்பாங்க. அது எல்லா வழியிலையும் வருவாங்க. நண்பர்கள் வழியில் வருவாங்க, உறவினர்கள் வழியில் வருவாங்க, எல்லா சுற்றத்தார் வழியில் வருவாங்க, ஊர்க்காரங்க வழியில் வருவாங்க, அந்த பகுதி மக்கள் வழியில் வருவாங்க. எங்கேயோ இருந்து ஒரு இடையூறுகள் இன்னல்கள் வந்து அவங்க மூளைக்குள்ளே மண்டக்குள்ளே போயிடும்.
அப்போ இங்கே எப்படி எதிர்நிலையை கொடுக்கலாம் சபைக்கு அப்படின்னு யோசனை பண்ணையில் நந்தி கூட்டம் போய் அதை முறியடிக்கிற நிகழ்வை வந்து அதான் இவர் பார்த்துருக்காருன்னா பிரபஞ்சம் ஃபுல்லாக அந்த நந்திகள் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. இங்கே சின்ன சித்த சபை இந்த எல்லையை மட்டும் பார்க்கல, பிரபஞ்சம் ஃபுல்லாக. அப்போ ஜல்லிக்கட்டு நிகழ்வெல்லாம் அது பிரபஞ்ச சம்மந்தப்பட்ட மேட்ரு தானே, அதே இங்கே தான் நிகழ்த்தப்பட்டது. அது மாதிரி ஏகப்பட்ட நிகழ்வுகள் இந்த சபையில் இருந்து சூட்சமாக 24 மணி நேரம் நடந்துக்கிட்டு இருக்கு, எமைக்காமல் நடந்துக்கிட்டு இருக்கு, உறங்காமல் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு அது ஒரு சின்ன விஷயத்தை தான் இவர் சின்ன விஷயம்னா பெரிய விஷயத்தை சிறுசாக பார்த்துருக்காரு. அதான் அகத்திய பெருமான் அவளை இதாக சொல்லியிருக்காங்க. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய